அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது டிசிஎம் கோர்ஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும். அது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்முடைய RS கவின் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணோன்னே டைரெக்டாக தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்துடைய இந்த வெப் பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனில் முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பெயர், சரிங்களா, அந்த பெயரை நீங்கள் டைப் பண்ணணும். இரண்டாவது உங்களுடைய பிறந்த தேதி. நீங்கள் இதில் பிறந்த தேதியை டைப் பண்ணோடனே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏஜை கால்குலேட் பண்ணி இதில் போட்டுரும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய கைபேசி எண், ஆதார எண், மின்னஞ்சல் முகவரி, தேசியம், மதம். இது எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. இந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆனா பெண்ணா, சரிங்களா, அதை பாலினத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக எதுவும் கைபேசி எண் வச்சுருந்தீங்கன்னா அதை இதில் டைப் பண்ணலாம். சரிங்களா? எமிஸ் நம்பர் உங்களுக்கு இருக்குது, கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆம்னு கொடுத்துட்டு அந்த நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நோன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பெற்றோர், உங்களுடைய அப்பா பேரை நீங்கள் அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிரந்தர முகவரி. அதுக்கப்புறம் கிராமம், நகரம், மாநிலம், தெரு, மாவட்டம், அஞ்சல் குறியீடு, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதில் இந்த ஓகேன்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஃபில் ஆயிரும். அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விண்ணப்பதாரருடைய இனம், சரிங்களா, நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை இதில் டிக் பண்ணிக்கிடுங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு ரிசர்வேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது சார்ந்த டாக்குமெண்ட் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டிசி, நீங்கள் காலேஜ் முடிச்சுருந்தீங்கன்னா அந்த காலேஜ் அதற்கான டிசியை இல்லை ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எஸ்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் பயிற்சி மொழி தமிழ், நீங்கள் என்ன மொழியில் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹெச்எஸ்சி. இந்த ஹெச்எஸ்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெச்எஸ்சி படித்தவங்க ஹெச்எஸ்சின்னு அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. சப்போஸ் டிப்ளமோ நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பீங்க, சரிங்களா, 3 years டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெச்எஸ்சிக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர், மார்க் ஷீட் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணணும். நிறுவனத்துடைய பெயர். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ச்சி பெற்ற வருடம், மொத்த மதிப்பெண்கள், அதுக்கப்புறம் மதிப்பெண்கள் சதவீதம், அதுக்கான மதிப்பெண் சான்றிதழ். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண உடனே நீங்கள் எந்த கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை இதில் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேலாண்மை நிறுவனங்களுடைய லிஸ்ட் எல்லாமே இதிலே இருக்கும். நீங்கள் எதில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை இதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உறுதிமொழிகள், சரிங்களா, எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு 100 ரூபா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? செலுத்த வேண்டிய தொகையை ஆன்லைனில் 100 ரூபா பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய கையெழுத்து, உங்கள் அப்பாவுடைய கையெழுத்து, சரிங்களா, இதெல்லாமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அதில் கொடுக்கப்பட்டுள்ள சைஸுக்கு இருக்கணும். 50 kbக்குள்ளே தான் அந்த புகைப்படம் இருக்கணும். கையெழுத்து போட்டு அந்த இமேஜ் 20 kbக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் பிழைகள் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் திருத்திக்கலாம். அதற்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் எந்த கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணணும் அது சார்ந்த முழு விவரமும் உங்களுக்கு அந்த கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திலேருந்தே சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதில் எமிஸ் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்கூலில் தருவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் அதை வாங்கி கூட இந்த எமிஸ் நம்பர் நீங்கள் இதில் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக அதை நிரப்பி தான் ஆகணும். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனடியாக நான் ரீப்ளை கொடுக்குறேன். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.